வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோயம்புத்தூரில் நடந்த மலர் கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரன்ஸே எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தால் அப்படியே ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பெரிய பெரிய மரங்கள் பார்க்குறதுக்கே பச்சை பசேல் இருந்துச்சு. அப்படியே ஒரு இடமா உங்களுக்கு காட்டுறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் உள்ள. இங்கே ஒரு பச்சை கலர் முயல் வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கலர் வண்ண மலர்களால் அதை அலங்கரிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த பெரிய யானையும் இந்த குட்டி யானையும் நம்மளை உள்ளே வரவேற்க விதமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதே சூப்பராக தான் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். அவன் அந்த யானையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அழகாகவே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், 2 சின்ன குழந்தைங்கள வச்சு அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு ஃபவுண்டெயினில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பார்க்க அழகாகவே இருந்துச்சு. அதை சுற்றி சின்ன சின்ன செடிகள், அதில் மலர்கள் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. அப்புறம் 2 அன்னப்பறவைகள் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு பூலே வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த புல்வெளி மரங்கள்னு இந்த இடமும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிகப்பு கலரில் இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பூ வந்து இந்த கலரில் மட்டும் இல்லை, இதில் வெரைட்டியாக நிறைய கலர் இருந்துச்சு. அதிலே ஆரஞ்சு கலரும் இருந்தது. பார்க்க அழகாக இருக்குது. பட் இதோட பேர் எனக்கு தெரியலை. இந்த வெரைட்டி கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செரி ரெட் கலர். இதுவும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் மஞ்சள் கலர்லேயே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவோட வெரைட்டி நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மாடுகள் ஏர் பூட்டி நிற்கிற மாதிரி எவ்வளோ தத்ரூபமாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே 2 மாடு நிற்கிறது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுலேயும் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். என் ஷர்ட்டு கலரில் இருந்ததுனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து இந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட்டின் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் வாழை மரங்கள், வாழைத்தாறுகளோட நம்மளை வரவேற்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னால், ஒரு வாழை மரமும் ஒரு வகையானது. அந்த மாதிரி வகையான வாழை மரங்களை வச்சு இந்த இடத்த டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேறு லெவலில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கண்ணா. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக. இதில் என்ன க்ரியேட்டிவிட்டினா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருவி மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அருவியிலேருந்து அந்த பூ கொட்டுற மாதிரி அப்படியே கீழே விழுந்து அது வந்து செடியாக மாறி போகிறது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கண்ணா. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பர் க்ரியேட்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்திராத ஒரு வித்தியாசமான செடியெல்லாம் இங்கே வளர்த்து வச்சுருக்காங்க. நம்ம அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு செடிக்கும் அவங்க நேமோட எழுதி வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு நேம் அதில் தெரியுமான்னு தெரில. எவ்வளோ விதவிதமான செடிகள் இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த கடைசி வரைக்கும் முடியுது. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக தான் கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக எல்லா இது இருக்குது. ஒன்னொன்றுக்கும் பேர் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மரம்லாம் பெருசாக தான் பார்த்துருப்போம். ஆனால் மரத்தை ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே வளர்த்து வச்சுருக்காங்க. அதை பாருங்கள். இது ஃபுல்லாக மரம் தான் இதுக்குள்ளே வளர்த்து வச்சுருக்குது. இதை நம்ம காட்ட போகிறோம் பாருங்கள். இது எல்லாம் பெரிய மரத்தோட சின்ன உருவம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட பேரும் அங்கே எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு ஆலமரம் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஆலமரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல வகையான பழங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திராத அரிய வகை பழங்கள் கூட இங்கே இருந்தது. நிறைய பழங்கள் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன திராட்சையிலேருந்து பெரிய பலாப்பழம் வரைக்கும் எல்லா விதமான பழங்களும் இங்கே பார்வைக்கு வச்சுருந்தாங்க. நான் இதில் நிறைய பழங்களை நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பழங்கள் இருந்தது. இவ்வளோ பழங்கள் இருக்கான்னு உங்களுக்கே வியப்பாக தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பழங்கள்லாம் இருக்குன்னு. அடுத்தது வாழைக்காயிலே எவ்வளோ வகையான வாழைக்காய்கள் இருக்குன்னு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாழைக்காய் விதவிதமாக இருந்தது. ஒன்று ஒரு விதம். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாழைக்காயும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கத்திரிக்காயில் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். கத்திரிக்காயில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமான கத்திரிக்காய்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தர்பூசணி பழத்தில் அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, அன்னை தெரேசா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்க உருவத்தை சூப்பராக செதுக்கியிருந்தாங்க. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே நிறைய ஸ்டால் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்குற ஸ்டால்.
இங்கே 399 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன்னில் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஆஃபர் சொல்லிட்டு நாங்களும் 2 ஃபோட்டோ எடுத்துட்டோம். என் பையன் தனியாக ஒரு ஃபோட்டோவும் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனோட ஃபோட்டோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காட்டினாங்க எடுத்து. இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட எல்லா வித மிட்டாயும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் எந்த மிட்டாய் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மிட்டாய் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையில் சுற்றி சுற்றி விளையாடலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஐட்டமும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த பாக்கெட் எடுத்தாலும் 20 ரூபான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாங்கள் ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் கலை நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆடல் பாடல்னு ஆறாவரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம்தான் மக்கள் கூட்டமும் நிறைய இருந்துச்சு. சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நிறைய பேர், பார்க்குற காலாக இருந்துச்சு. அதில் இந்த டீம் சூப்பராக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த இடத்த பகலில் பார்க்குறதுக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியல்லாம் எல்லா பக்கமும் போட்டு ஜொலிப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சரஸ்வதி சிலையை பூவாலே எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்கன்ட்டு பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம வெளியில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்க்குறாந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறங்க. யூடியூப்பில் பார்க்குறாந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதுவரை வீடியோவை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள்.